அவருடைய கொள்கையின்படி பிதா வேற ஒரு நபர், இயேசு வேற ஒரு நபர், இவர் அவரில்லை அவர் இவரில்லை, தனித்தனி நபர், கிட்டத்தட்ட ரெண்டு கடவுள். அவர் யார்? பிதாவுக்கு அடிமையாக வந்திருக்கிறார். நான் தான் யாவே யெகோவா தேவன்னு சொன்னார். ஐ ஆம் ஐ ஆம் ஐ ஆம் அப்படின்னு பல இடங்கள்ல சொன்னார். நானே வழியும் ஜீவனும் சத்தியமா இருக்கிறேன், நானே நானே நானேன்னு பல இடங்கள்ல சொன்னார். ஆனா இயேசு கிறிஸ்து தன்னை உண்மையாகவே அடிமையாய் காண்பிப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துகிறார். ஏன்னா அவர் தேவனுக்கு சமமாய் இருந்து அடிமையாய் வந்ததுனாலதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். தேவனுக்கு சமமா இருந்து அடிமையா வந்தாரா? அவர் தேவனா இருந்து அடிமையா வந்தார். இதுதான் அங்க சொல்லியிருக்கு. நம்ம திரும்பவும் படிப்போம். ஒரு கேள்வி என்ன கேட்டாங்க? அவர்தான் பிதா தன்னை விட பெரியவர் என்று சொல்லிட்டாரு. இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையை இரண்டா பிடிக்க முடியும். நாம சொல்றோம் கிபி கிமுன்னு சொல்றோம் பாத்தீங்களா? ஆல்மோஸ்ட் அந்த மாதிரிதான். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பின்னாடி, அவர் இந்த பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம், அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி பவுல் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமாய் இருக்கிறார். ஆனா அடிமையின் ரூபம் எடுத்து எங்க வந்துட்டாரு? இப்ப பூமிக்கு வந்துட்டாரு. இப்ப அடிமையாக ஒரு மனுஷனாக நம்மை போல பாடுள்ள சரீரத்தை எடுத்து இப்ப வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். பிலிப்பியர் 2:6 இருக்கு. பால் சொல்றாராம் இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமா இருந்தாரு அப்படின்னு. எதுக்கு திருப்பூர் சாலமன் அப்படி சொல்றாருன்னா, அவருடைய கொள்கையின்படி பிதா வேற ஒரு நபர், இயேசு வேற ஒரு நபர், இவர் அவரில்லை அவர் இவரில்லை, தனித்தனி நபர், கிட்டத்தட்ட ரெண்டு கடவுள். அதனால பிதாவுக்கு சமமாக இருந்தாருன்னு பவுல் சொன்னதா இவர் சொல்கிறாரு. ஆனால் பவுல் அதை சொல்லலை. நம்ம எடுத்து படிப்போம். பிலிப்பியர் 2:6. அவர் எவர்னா இயேசு கிறிஸ்து. ஏன்னா 5வது வசனம், இயேசு கிறிஸ்துவிலிருந்து சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஏன் அப்படின்னா, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும். என்ன சொல்ல வராங்க? அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும். இங்கிலீஷில் பார்ப்போம். ஹூ பீயிங் இன் த ஃபார்ம் ஆஃப் காட். லிட்ரலாக என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் தேவனாய் இருந்தும், ஃபார்ம் ஆஃப் காட், தேவனாய் இருந்தும், தேவனுடைய ரூபமாய் இருந்தும். சரியா? அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அப்படியே இங்கிலீஷில் படிப்போம். ஹூ பீயிங் இன் த ஃபார்ம் ஆஃப் காட் thought it not robbery to be equal with God. ஏன் அப்படின்னா, அவர் மனிதனாக இங்கே வந்திருக்கார். அதனால தன்னை தேவன்னு, அவர் தேவனாக இருந்தும் இங்கே மனிதனாக வந்ததுனால நான் தான் தேவன் அப்படின்னு அவர் அந்த அத்தாரிட்டியில் இங்கே வரல. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயல் ஆனார். 8வது வசனம், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டும் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் மனிதனாக வந்ததுனால 100% மனிதனாகவே இருந்தார். தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி. அப்படின்னா என்ன? தேவன் இந்த உலகத்தில் வந்து நமக்காக ஒரு விஷயத்தை செய்தார் இல்லையா, அதை உயர்த்தி. ஓகேவா? இப்போ நான் இதை சொன்னது எதனால் அப்படின்றத இப்போ தொடர்ந்து வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்க வேண்டியது, அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும்னு சொல்கிறத இவர் யார்? திருப்பூர் சாலமன் எப்படி அழகாக பிதாவுக்கு சமமா அப்படின்னு சொல்லி ரெண்டாக காட்டணும்னு அவருடைய இன்டென்ஷனை நீங்கள் இங்கே பார்த்து வச்சுக்கோங்க. அவர் என்ன சொல்லுவார்? பிதா என்னிலும் பெரியவர் என்று தானே சொல்ல வேண்டும். ஆப்வியஸாக அவர் மனிதனாக வந்ததுனால அப்படி தான் சொல்ல வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அடிமையின் ரூபம் எடுத்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? நான் ஒரு கடவுள், நான் சகல அதிகாரம் பெற்றவன், எல்லாரும் எனக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், நீங்கள் எல்லாரும் சாதாரண மானிட பதர்கள், அற்ப பதரே, அப்படி சொல்லி நடக்கணுமா? இல்ல. அவர் யார்? பிதாவுக்கு அடிமையாக வந்திருக்கிறார். பிதாவுக்கு அடிமையாக வந்திருக்கிறாரா? தப்பு. அவர் பிதாவாய் இருந்தும் அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். இதுதான் வசனம் சொல்லுது. பிதாவுக்கு அடிமையா இங்க வந்தார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வசனம் எதுவும் சொல்லல. இங்க வந்து என்ன சொல்லணும்? தன்னை பிதாவுக்கு சமமானவர்னு சொன்னா இவர் எப்படி அடிமையா இருக்க முடியும்? இவர் சொல்லுகிறார், பிதா என்னிலும் பெரியவர் என்று சொல்லுகிறார். ஏன்? அதை சொன்ன அதே ஆண்டவர்
என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொன்னார். நான் தான் யாவே யெகோவா தேவன்னு சொன்னார். ஐ ஆம் ஐ ஆம் ஐ ஆம் அப்படின்னு பல இடங்கள்ல சொன்னார். நானே வழியும் ஜீவனும் சத்தியமா இருக்கிறேன், நானே நானே நானேன்னு பல இடங்கள்ல சொன்னார். ஆபிரகாமுக்கு முன்னமே நான் அப்படின்னு சொன்னோடனே கல்லெடுத்து அடிப்பான். அதுக்கு முன்னாடியே ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டான் களி கூர்ந்தான்னு சொல்லும் போது அடிக்க மாட்டான். ஆனால் ஆபிரகாமுக்கு முன்னமே நான் சொன்னோடனே கல்லெடுத்து அடிப்பான். ஏன்? அந்த நான் என்ன தேடி பாருங்க, ஏற்கனவே டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம். போர் சேவர்கள் வரும்போது நான் தான் அப்படின்ன உடனே பின்னிட்டு போய் கீழே விழுவாங்க. அப்புறம் இயேசு மறுபடியும் நான் தான் உடனே சுதாரிச்சுட்டு வருவாங்க. இங்கே விசாரணை போது நீ சொல்லுகிறபடி நான் அவர் தான் உடனே இதுக்கு மேலே என்ன ப்ரூஃப் வேணும், உங்களுக்கு முன்னாடியே தேவதூஷணம் சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தான் சொன்ன உடனே என்னை ஏன் கல்லடிக்கிறீங்க, நான் செஞ்ச நல்ல காரியத்தை நிமித்தமா அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை நீ மனிதனாக இருந்து உன்னை தேவன்னு சொன்னனால தான் அடிக்கிறோன்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாருக்கும் புரியும், உண்மை ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருக்குமே புரியும், இல்லாதவங்களுக்கு புரியாது. எந்த மனுஷனாவது இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல முடியுமாங்க? இப்ப நானே வந்து சொல்றேன், என்னை விட என் தேவன் பெரியவர் தெரியுங்களா? மற்றவங்க என்ன நினைப்பாங்க, இவனுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைப்பாங்க. ஏப்பா தேவன்னு சொன்னாலே எல்லாரையும் விட பெரியவர் தான் அவரு. நீ எவ்வளவு தைரியமா இருந்தா உன்னை விட தேவன் பெரியவர்னு சொல்ற, இதுவே பெருமை. ஆனா இயேசு கிறிஸ்து தன்னை உண்மையாகவே அடிமையாய் காண்பிப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துகிறார். ஏன்னா அவர் தேவனுக்கு சமமாய் இருந்து அடிமையாய் வந்ததுனாலதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். தேவனுக்கு சமமாய் இருந்து அடிமையா வந்தாரா? அவர் தேவனாய் இருந்து அடிமையா வந்தார். இதுதான் அங்க சொல்லியிருக்கு. நம்ம திரும்பவும் படிப்போம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அப்படின்றத ஃபுல்லாக படிக்கணும். வெறுமே தேவனுக்கு சமமாக இருந்தும் அப்படி வந்துட்டார்னா தேவன் வேற இவர் வேறன்னு சொல்கிற மாதிரி அப்படி இல்லை அங்கே. ஏன்னா இங்கிலீஷில் படிங்க, ஹூ பீயிங் இன் த ஃபார்ம் ஆஃப் காட், அதாவது தேவனாய் இருந்தும் தாட் இட் நாட் ராபரி டு பி ஈக்குவல் வித் காட். ஏன் அப்படின்னா but made himself of no reputation and took upon him the form of a servant and was made in the likeness of men. தமிழ்லேயே படிப்போம். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல் ஆனார். அவர் தேவனாய் இருந்தும் அடிமையாய் மனுஷ சாயல் ஆனார். இப்படி தான் நம்ம அந்த வசனத்தை பார்க்கணும். ஏன் அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி அப்படின்னா பால் இந்த வசனத்தை எங்கேருந்த வசனத்தை இங்கே கோட் பண்ணுறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இப்போது திருப்பூர் சாலமன் சொல்கிற மாதிரி பிதா வேற இயேசு வேறனா, இந்த பிதா இங்கே பேசிட்டு இருக்காரு நானே கர்த்தர் வேறொருவர் இல்லைன்னு சொல்கிறாரு. அப்படியா? இல்லை, யெகோவா தேவன் தான் இங்கே இயேசுவா வந்தார். 100% he is God. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆமாம், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் he is not Jehovah. Jehovah is different, Jesus is different. Jesus is not Jehovah, Jehovah is not Jesus. இங்கே தான் பிரச்சனை.